ஹாய் மக்களே, இது சாட்டர்டே ஈவினிங் மேலே தான் எடுத்த விலாகு. பாப்பா வந்து மாமியார் வீட்டில் இருந்தா. ஸோ மாமியார் வீட்டிலேருந்து பாப்பாவை கூப்பிட்டுட்டு வந்தேன். வந்துட்டு அந்த அம்மா என்கிட்ட கேள்வியாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கெலாம் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன். பதில் சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்துச்சு. ஸோ துணி காய போட்டிருந்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து மடிச்சிட்டு இருந்தேன். அந்த நாடகம் வந்து எங்கள் அம்மா இருக்கிறப்ப அவள் பார்த்துட்டு இருந்தேன் அந்த சீரியலு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வைங்கம்மா, நான் அந்த சீரியல் பார்க்குறேன் அப்படின்ட்டு சீரியல் பார்த்துட்டு இருந்தா. ஸோ அவள் பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த கேப்பில் கொஞ்சம் வேலை முடிச்சிடலாம், பெண்டிங் வேலை இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு துணியை மடிச்சுட்டு ரேக்கில் வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ தான் இந்த ரேக்கை க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் அந்த மெஸ்ஸியாக ஆகுது. அது மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறேன். நம்ம எடுத்து ப்ராப்பராக வச்சா கூட மற்றவங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணல, நம்ம மட்டும் ஃபாலோ பண்ணால் போதாதுல்ல. ஸோ அது அப்படியே கச்ச கச்சன்னு ஆகிடுது. அது எவ்வளோ மாட்டி வடித்தாலும் அது இப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விடுற மணிக்கு தோணுது. அப்புறம் எடுத்து வச்சுட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்குவேன். கிராசரி மந்த்லி ஒன்ஸ் வாங்குவேன். ஸோ வீட்டில் வந்து தக்காளி காலி ஆகிடுச்சு. நாளைக்கு தான் நாங்கள் போய் கடையில் போய் 1 வீக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கினோம். ஸோ நானும் அவளும் கடைக்கு கிளம்பிட்டோம். அவளை கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா அப்படியே கொஞ்ச ஆரம்பிச்சிட்டா என்னை திருப்பி. ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டோம் 2 பேருமே. கடைக்குன்னொடனே அந்த அம்மா ரொம்ப குஷியாகிட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து ஏதாவது ஜெல்லி அந்த மாதிரி கேட்பாங்க. எப்போ கடைக்கு போனாலும் ஏதாவது அவங்க திங்ஸ் வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்காகவே ஜாலியாக கிளம்பிட்டாங்க. வாங்கம்மா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். எங்கள் 2 பேர்கிட்டே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் பைக்கில் போகிறப்ப பாட்டு பாடிட்டு ஒரு ரைம்ஸ் அவள் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க ரைம்ஸு, அதையும் பாடிக்கிட்டே போவோம். அது வந்து அவள் சின்னதுலேருந்தே நான் பழகியிருக்கேன். ஸோ நாங்கள் பைக்கில் போகிறப்ப என்ன அந்த பாட்டு ட்ரெண்டிங், இப்போ லேட்டஸ்ட்டு பாட்டு என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அவளும் நானும் பாடிக்கிட்டே போவோம். அது எனக்கும் அவளுக்கு உள்ள ஒரு ஹேபிட்டு. ஸோ அவளும் அதை என்ஜாய் பண்ணுவாள், நானும் அதை என்ஜாய் பண்ணுவேன். எங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, பட் நாங்கள் 2 பேரும் அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பைக் ரைட் போயிட்டுருப்போம். அப்புறம் அவள் வந்து எப்போ கடைக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை எங்கே வெளியே போயிட்டு வந்தாலும் அவளோட செருப்பு எடுத்து ரேக்கில் வைப்பா. அப்படியே சப்போஸ் என்னோடய செருப்பு இருந்தாலும் எடுத்து வச்சுருவாள். ஸோ அது வந்து நான் அவள் ஸ்கூல் விட்டு வரப்போ அந்த ஷூ கழட்டுற அந்த பழக்கம் வச்சுருந்தனால அவள் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாள். நான் சொல்லவே தேவையில்ல, அவளே எடுத்து அவளே வச்சுடுவாள். ஸோ அப்புறம் வந்துட்டு வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் தக்காளி, பால் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பாலை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்றைக்கி டிஃபன் வந்து தோசையும் சட்னி அரைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி தோசை சாப்பிட்ணுமா, இட்லி தான் ஊற்றலான்னு பார்த்தேன். அப்புறம் பாப்பா இருந்துட்டு எனக்கு முட்டை தோசை வேணுமா அப்படின்னா, ஸோ அதனால் தோசையே ஊற்றிடலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவங்க வெளியே டிவி பார்த்துட்ருந்தாங்க. பாப்பா வந்து டிவி பார்த்துட்ருந்தா. நான் எப்படி தக்காளி சட்னி, அது என்னோடய ஃபேவரெட் இந்த சட்னி. இதுவும் பச்சை சட்னின்னு சொல்லிட்டு ஒரு 2 சட்னி என்னோடய ஃபேவரெட்டு. டக்குன்னு எனக்கு சீக்கிரமாக செய்யணுன்னா இந்த 2 சட்னி தான் நான் செய்வேன். எங்கள் வீட்டில் வீக்லி இது 1 தடவை இல்லை 2 தடவையாவது இந்த சட்னி வந்துடும். மேக்ஸிமம் காலையில் வைக்கிற குழம்பே ஆஃப்டர்நூன் நைட் வரைக்குமே ஓட்டிடுவேன். சப்போஸ் வந்து இந்த கிளறுன சாதம் மாதிரி செய்கிற மணிக்கு இருந்தால் மட்டும் சட்னி வந்து நைட்டு தோசைக்கு செய்கிற மணிக்கு இருக்கும். இல்லைனா மார்னிங் குழம்பு சாம்பார் வைக்கிறனோ இல்லை காரக்குழம்போ ஏதோ அது வந்து நாங்கள் தோசைக்கு இல்லை சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணிப்போம். ஸோ அங்கே இருந்துட்டு எனக்கு குரல் கொடுத்துட்டே இருந்தால், அம்மா எனக்கு சீக்கிரம் பசிக்குது அப்படின்ட்டு. சாப்பிட விட்டுட்டு அவங்கள படிக்க வைக்கணும். ஏன்னா எக்ஸாம் இருக்குது அவளுக்கு. சாப்பிட வச்சுட்டு படிக்க வைக்க ஆரம்பிக்கணும் அவளை. ஸோ அதுக்காக அவசர அவசரமாக செஞ்சிட்ருந்தேன். அவள் வேறு ஒரு பக்கம் பசிக்குது சொல்லிகிட்டு இருந்தா. மதியானம் அவங்க ஆயா வீட்டில் சாப்பிட்டா. எவ்வளோ சாப்பிட்டான்னு தெரியல, ஆனால் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா. சரி அதனால் செஞ்சிட்ருந்தேன். என் பொண்ணு ஆரம்பத்துலேருந்தே அவள் ஒரு 9 மந்த்லேருந்தே காரம் எல்லாமே சாப்பிட வச்சு பழகிட்டேன். அவள் வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்லாம் அவள் கேட்க மாட்டா. அவள் வந்து எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் ரொம்ப செல்லம் கொடுத்தா நான் இதை சாப்பிட மாட்டேன், எனக்கு இது பிடிக்காது அப்படி சொல்லுவாள். பட் சாப்பிடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணால் அதை சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவாள். இன்றைக்கி கூட சட்னி அரைச்சா நான் அவள் சாப்பிடவே இல்லை. எனக்கு முட்டை தோசை மட்டும் போதும், நான் வெறும் முட்டை தோசையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள கிச்சன் வேலை பார்க்குறப்ப இவள் வெளியே ஹாலில் என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி விட்ருவா. ஸோ அதை தான் பண்ணிகிட்டு இருந்தா. சேரை போட்டு இழுக்கிறது, வெளியே வந்து அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் மிக்சியில் போட்டு எடுக்கணும். ஸோ அதனால் ஆற வச்சுருந்தேன் வெளியே ஃபேனை போட்டுட்டு. அதுக்குள்ளே எனக்கும் அவளுக்கும் தோசை ஊற்றிட்டு இருந்தேன்.
முட்டை தோசை கேட்டனால மேடமுக்கு வந்து முட்டை தோசை சுட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவள் ஃப்ரெண்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க எதிர்த்த பால்கனியில் வந்துட்டா. அவள் கூப்பிட்டோன்னே இவன் வந்துட்டா. ஸோ அவள் கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தா. நான் இருக்கிறப்ப மட்டும்தான் அந்த பால்கனி கதவு ஓப்பனில் இருக்கும், இல்லைன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா குழந்த வந்து அவளுக்கு தெரியாது என்ன நம்ம விழுந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாது. ஸோ நான் எப்பயுமே அலர்ட்டாக இருப்பேன், மேலே லாக்கில் இருப்பேன். நான் போய் அங்கே நின்னால் மட்டும், நான் அந்த சைடு இருந்தால் மட்டும்தான் பால்கனி கதவு ஓப்பன் இருக்கும். அவளாக இருந்தானா நான் இந்த கதையும் ஓப்பன் பண்ண மாட்டேன், மெயின் கதையும் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் வந்து இருக்கிறதுலே பயங்கர சுழி. ஸோ அதனால் சட்னி வந்து அரைச்சிட்டு இருந்தேன். இது நான் புல்லட் மிக்சரு. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் இது வாங்கினேன், ஒரு 2 months இருக்கும் வாங்கி. ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம நார்மல் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம அதில் அரைச்சா கூட கொஞ்சம் திப்பியாக இருக்க மணிக்கு இருக்கும். இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. எல்லாமே இருக்குது. அப்புறம் நானும் அவளும் தோசை சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவள் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியல அவளுக்கு. ஸோ அவள் என்ன பண்ணிட்டான்னா, தோசை இதை வந்து மாற்றுறான். என்னோடய தோசையை வந்து அவள் எடுத்துகிட்டு அவள் தோசையை எனக்கு கொடுக்குறான். ஸோ அந்த மாதிரி பார்த்து நான் பார்க்கலன்னு நினச்சி அவள் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கே அதை இந்த வீடியோவில் தான் பார்த்து நானே சிரிச்சினேன், என்ன இவள் இப்படி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டேவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பாப்பா என் கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுவாள். நான் ஆஃபீஸ் போய் வந்த உடனே அவள் வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவங்க அப்பா காலையில் போயிட்டாருன்னா நைட்டு தான் வருவார். ஸோ ஃபுல் டைமும் என் கூட தான். அவள் வந்து நான் அடித்தாலும் திட்டினாலும் இது பண்ணாலும் உடனே என்கிட்ட வந்து செல்லம் கொஞ்சிடுவா, இல்லை சாரி கேட்டுருவா. அம்மா சாரிம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கரண்ட்டு போயிடுச்சு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.